ஹலோ வெல்கம் டு மர்ம கடல் புறா கேம்ஸ். இது ரெண்டாவது எபிசோடா ரெண்டாவது வீடியோ இந்த சீரீஸ். கடவுட் ஃபோர்ட் தமிழ் இதுதான் நம்ம டுட்டோரியல். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் லேண்ட் ஆகிறீங்க, இந்த வீடியோ பார்க்கலன்னா பேசிக்காக வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கடவுட் இன்ஜினை நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் ஒரு கேம் செட்டப்புக்கு எது வரைக்கும் பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் கண்டினியூ பண்ண போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இங்கே. ஸோ வாட் வில் ஹேப்பன் நவ் இஸ் லைக் கண்ட்ரோல் ஜூம் போயிட்டு இதை போர்டு யூஸ் பண்ணிக்கோ. ஸோ லாஸ்ட்டாக ரீகேப் நம்ம பார்த்துடலாமா? ரீகேப் பார்த்துடலாம்னா இதை கிளிக் பண்ணிட்டு ரீகேப் பார்த்துடலாமா? ஸோ கடவுட் ஃபோர்ட் தமிழ் கடவுட் ஃபோர்ட் தமிழ். ஸோ இதில் ரீகேப்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக என்ன பண்ணோன்ட்டு. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கேம் இன்ஜின், கடவுட் கேம் இன்ஜின் இதில் வேர்ல்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து பிளேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது. அதில் எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஆனிமேஷன் வந்து ப்ளே ஆகலை. அதை வந்துட்டு நான் போய் ரிசர்ச்லாம் இல்லை, என்ன தப்பு பண்ணேன்றதை மறந்துட்டேன். போய் திருப்பி ரெஃபர் பண்ணி கூகுள் பண்ணி இது பண்ணேன். டு பி ஃப்ராங்க், இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கூகுள் பண்ணேன். கடவுட் நாட் ஷோயிங் ஸ்ப்ரைட் அனிமேஷன். ஆக்சுவலாக நல்லா கொடுத்துருந்தானே. இங்கே பாருங்கள், யூ நீட் டு எய்தர் ஆட்டோ ப்ளே ஆன் லோட் பட்டன் செக்ட் இன் த ஃப்ரேம் எடிட்டர். ஸோ இதை தான் சொன்னோம். ஸோ இதை சொல்லும் போது ஒருத்தருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ பேசிக்காக லாஸ்ட் வீடியோவில் இந்த எரர் இருந்தது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான், நான் இதை பண்ணேன், கடவுட் நாட் ஷோயிங் ஸ்ப்ரைட் அனிமேஷன். எனக்கு வந்து என் பிளேயரோட அனிமேஷன் ஒர்க் ஆகாததுனால கடவுட்டில் நான் ஸ்ப்ரைட் அனிமேஷன் தானே பண்ணேன், ஏன் அது வரலன்றது தான் காமிச்சேன். என்ன சொல்லி தான் பார்த்தா, யூ நீட் டு ஹேவ் ஆட்டோ ப்ளே பட்டன் லோட் செக் இன் த ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே நம்ம கடவுட் இன்ஜின் இருக்கா, ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணுவோம் கேம் இன்ஜினை. ஓகே, கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி கடவுட்டை நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் கடவுட்டை கிளிக் பண்ணுறேன்னா இப்போது இதுதான் இருக்குது. இதில் லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா, அனிமேஷன் ஸ்ப்ரைட் 2D கிளிக் பண்ணி ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணி இந்த 2 பட்டனை நான் கிளிக் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த 2 பட்டனை கிளிக் பண்ணாமல் சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன்னா என் பிளேயருக்கு எந்த அனிமேஷனும் இல்லை. ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு நான் அப்புறம் என்ன அந்த இதில் என்ன சொன்னானுங்க, அந்த கூகுள் சர்ச்சில் ஸ்ப்ரைட் அனிமேஷனில் இருக்க ஆட்டோ ப்ளே பட்டன் இது பண்ணேன். ஸோ எனக்கு ஆட்டோ ப்ளே பட்டன் ஏதோ ஒரு டுட்டோரியல் பார்க்கும்போது இங்கே தான் இருக்கும்னு தெரிஞ்சுது. ஸோ ஆட்டோ ப்ளே ஆன்லோட் இந்த பட்டனை தான் கிளிக் பண்ண சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 60 இதை வந்துட்டு ஒரு 120 FPS மாற்ற போகிறேன். ஏன்றது 20 FPS தானா, 20 FPS மாற்றலாம். இது ஏன் 120 போகுதுலன்னு தெரியல. சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோமா? எனக்கு அதை நான் ஒழுங்காக உங்களுக்கு காமிக்க முடியல. ஆக்சுவலாக பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, இது ஆட்டோ ப்ளே ஆன் லோடு கிளிக் பண்ணுறதுனால இந்த கேம் லோட் ஆகும் போதே இந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேம் எல்லாமே லோட் ஆகிட்டு முடிஞ்சிடுது. ஸோ ஆனால் இது வந்து எனக்கு கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணுன்றதுனால நான் அனிமேஷன் ஆன் லூப் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன்னா என் ஸ்ப்ரைட் அனிமேஷன் அனிமேட் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள், 20 ஃப்ரேம் போட்டதுனால 20 FPSல ஓடுறதுனால இவ்வளோ வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிட்டு ஸ்ப்ரைட் ஃப்ரேமில் 120 FPS தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து 20 FPS மாற்றிட்டு சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பயும் இவ்வளோ இருக்குது. ஸோ இதை 10 FPS மாற்றுவோம். 10 FPS மாற்றி சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா 10 அனிமேஷன் போதா. இது ஏன் நான் திருப்பி ஒரே நிமிஷம் இது ஆட்டோ ரீலோட தூக்கிட்டு நான் இந்த அனிமேஷன் பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியுது.
ஸோ இதையும் வந்துட்டு என்ன பண்ணலாம், 3 எஃப்பிஎஸ்ல வச்சுட்டு சேவ் பண்ணி பார்ப்போமா? 3 எஃப்பிஎஸ் வச்சு சேவ் பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணால் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் பார்க்கல, சாரி கைஸ். பார்த்தீங்களா ஃப்ரேம் மூவ் ஆனது தெரியுதா? ஸோ ஒன் டைம் இதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோ ப்ளே ஆன் லோடுன்னு இந்த ஃப்ரேம் வந்துட்டு ஒரே ஒரு தடவை வந்துட்டு கேம் அசட் லோட் ஆகும்போது ப்ளே ஆகிட்டு நின்றுடும். இது எனக்கு கண்டினியூஸாக ப்ளே ஆனால் தான் எனக்கு அந்த கேம் ஃபீல் வரும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் ஆட்டோ ப்ளே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணேன்னா ரொம்ப ஸ்லோவாக ஸ்ப்ரைட் ஃப்ரேம் ஆடும் பாருங்கள். எனக்கு இவ்வளோ ஸ்லோவாக வேணாம். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் 10 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். 10 ஃப்ரேம் பர் செகண்டில் வந்துட்டு நான் இது பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இதை நம்ம பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக ஆகிடுச்சா? இதுதான் ஒரு ரீகேப் நான் தப்பு பண்ணேன்றது. ரெண்டாவது ரீகேப் பண்ணேன், அதுவுமே நான் சொல்கிறேன். ரெண்டாவது கேப் வந்து இந்த அசட்ஸோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ இங்கே எழுதிடும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அனிமேஷன் ப்ராப்ளம், நான் சரியாக லோட் பண்ணலை. ஸோ முன்னாடி வீடியோ யாராவது பார்க்கலன்னா பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு ப்ராஜெக்டோட விண்டோ செட்டிங் இது ரெண்டுமே வந்துட்டு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ப்ராஜெக்ட் செட்டிங் போயிட்டு எங்கே போனேன்னா இங்கே போனேன் விண்டோவில் போயிட்டு இவ்வளோ ஃப்ரேம்ஸ் வேணாம், 320 180 ஃப்ரேம். ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன கேம் தான் பண்ண போகிறோம். 180 ஃப்ரேம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கேமில் காத்துட்ருக்கோம். என்னென்னா நம்ம வேர்ல்ட் சீனை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். இப்போ நான் வேர்ல்ட் சீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், என் கேம் சைஸே மொத்தமாகவே இவ்வளோ தான். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது மொத்தமாக என்ன பண்ணணும்னா டைல் மேப்பையும் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை வேர்ல்ட் நோடே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ணி அதை வந்துட்டு சைஸை வந்துட்டு ஃப்ரேம் ஷிஃப்ட் அழுத்திக்கோங்க. ஷிஃப்ட் அழுத்தி ஃப்ரேம் சைஸுக்குள்ளே அந்த வயலட்டுக்கு மேட்ச் ஆகிற அளவு இது பண்ணிங்கனாலே போதும். வயலட் இல்லை, சாரி, அந்த ப்ளூ, இங்கே ஒரு ப்ளூ லைன் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு மேட்ச் ஆன அளவு. ஸோ நான் திருப்பி ஷிஃப்ட் அழுத்தி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன், 1 இன்ச் இல்லை, ரொம்ப போதும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி இதை நான் ஸ்க்ரால் டவுன் இப்போதைக்கு பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை ஷிஃப்ட் அழுத்தி 1 இன்ச், பெட்டர், இது நம்மளுக்கு சூப்பர். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா கேமோட ஸ்கேல் சைஸ் உங்களுக்கு இது இவ்வளோ சைஸ் தான் இருக்கா? விண்டோ 320x180 போட்டால் இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு தான் ரொம்ப ஸ்க்ரீன் சைஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்டோட செட்டிங்ஸ் போயிட்டு இதை 320 இருந்ததை வந்து 640 by இது வந்துட்டு 180 × 2 என்னது 360. இதை வந்துட்டு சேவ் பண்ணிட்டோன்னா, ஐயோ சேவ் ஆச்சா, ப்ராஜெக்ட் செட்டிங்கில் சேவ் ஆச்சானே தெரியல. ப்ராஜெக்ட் செட்டிங், விண்டோஸ், சேவ் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. இப்போ ஷிஃப்ட் அழுத்தி ஓரளவு ஓகே, திஸ் இஸ் பெட்டர். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணால் ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ வருது, இந்த சைஸ் போதும் இப்போதைக்கு ஒரு சின்ன கேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. இதுக்கு மேலே நீங்கள் சைஸ் வேணும்னா ஃப்ரேம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு வரும். ஸோ கேம் இது வரைக்கும் ஓகே, ஃபைன். ஓகே, டன்னா கைஸ். இதுதான் நம்ம 2 பார்த்தோம். வேணும்னா உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஸ்க்ரீன் சைஸுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பில்டிங். நம்ம லாஸ்ட் இதில் என்னென்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பில்டிங் பார்த்தோம், பிளேயர் கேரக்டர் பார்த்தோம், ரொம்ப மினிமலாக ஒரு கோடிங் ஸ்கிரிப்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரு கோடிங் ஸ்கிரிப்ட்
ஒரு கோடிங் ஸ்கிரிப்ட் எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும்னு ஒண்டி பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் நம்ம டோட்டலாகவே பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதில் வேற என்னென்ன பண்ண போகிறோம். இன்னைக்கு என்னோட அஜெண்டா லைக் எதெல்லாம் கவர் பண்ணலான்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இடம் இல்லை. சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். ஓ பேஜே காலி ஆயிடுச்சா? பேஜ் காலி ஆயிடுச்சு கைஸ். சரி ஒன்றும் இல்லை, அப்படியே இது பண்ணிட்டு செலக்ட் நியூ லேயர் தான். சாரி, லேயர் நியூ லேயர் ஆட் பெயிண்ட் லேயர். புது லேயர் கிடச்சாச்சு, நம்மளுக்கு புது போர்டு கிடச்சாச்சு. அதில் எழுத வேண்டியதுதான். அது எழுத வேண்டியதுதான். ஸோ ஓகே, நம்மளோட அஜெண்டா இன்னைக்கு நான் என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா, அஜெண்டா ஃபார் டுடே ஒரு ப்ரொஃபஸர் கிளாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அஜெண்டா ஏஜேஇஎன்டிஏ தானே அஜெண்டா. அஜெண்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் சைஸுக்கு கம்மி பண்ணிக்கணும், ரொம்ப பெருசாக எழுதிட்டு இருக்கும். அஜெண்டா வந்துட்டு இன்னைக்கு அஜெண்டா வந்துட்டு இன்னுமே ஜூம் போகலாம் கைஸ். அதுதான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போதும். கொஞ்சம் பண்ணிட்டு இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கிளாரிட்டி மிஸ் ஆகுது. ஸோ let us zoom out a little bit. This is fine. இதில் 2 வச்சுப்போமா? 8லாம் வேணாம், 2 பிக்சல் வச்சுப்போம். ரப்பர் எரேசர் இது பண்ணிட்டு ஓகே ஃபைன். இன்னைக்கு அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு we are going to do pickups. பிக்கப்ஸு. ரெண்டாவது வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ஸ். மூணாவது வந்து டெத்து. இஃப் பாசிபிள் டைம் பெர்மிட்ஸ்னா ஐ வில் கவர் எனிமீஸ் டு எ சர்டன் எக்ஸ்டென்ட். ஓகேவா கைஸ், இதுதான் இன்னைக்கு அஜெண்டா. ஸோ இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற முதல் விஷயம் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக வரையிறேன். ஓகே லைன் பர்ஃபெக்டாக இல்லை, ஓரளவு ஸ்ட்ரைட்டாக வந்து லைன். ஸோ ஓகே, பிக்கப்ஸ்னால் என்னது கைஸ்? பிக்கப்ஸ் வந்துட்டு என்னென்னா, நம்ம கேம் விளையாடும் போது ஒரு காயின் கலெக்ட் பண்ணுறோம், இல்லை சூப்பர் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறோம், இல்லை சூப்பர் பவர் கலெக்ட் பண்ணுறோம், 1 அப் + 1 அப் இது மாதிரி கலெக்ட் பண்ணுறோம்ல. இதெல்லாம் வந்துட்டு கேமில் நம்ம பிக் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ இதை நான் எப்படி ஜென்ரலாக ஒரு கேமில் பிக் பண்ணுவேன். இப்போ நம்ம கிளாசிக்கல் மாரியோ எக்ஸாம்பிளே போவோமே. இதுதான் மாரியோ, நீங்கள் நம்பி தான் ஆகணும். மாரியோன்றதான் பேரை மாற்றி அட்டகத்தி வீரன்னு வச்சுருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ நம்ம அட்டகத்தி வீரை வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறான்னா, இங்கே அவனுக்கு வந்து காயின் இருக்குது. இந்த காயினை அவன் கலெக்ட் பண்ண போகிறான்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவான், அதை வந்துட்டு கிட்ட வந்து ஒன்று மோதுவான், இல்லை எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட அவன் இன்ட்ராக்ட் பண்ணுறான். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்து, இல்லைனா லைக் உங்களால் புரிய முடிஞ்சு கிராஸ் பண்ண முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்னு தெரியும். சப்போஸ் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலனாலும் ஃபைன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்யூஷன். ஒரு ஆப்ஜெக்டோட இன்ட்ராக்ஷன் வரும்போது நம்ம கொல்யூஷன்றதை பேசணும். ஸோ இங்கே கொல்யூஷன் கான்செப்ட் வரும். இதே தான் 1 அப் பவரும் இருந்தாலும் இங்கே அதே தான், 1 அப் பவர் இருந்தாலும் இதே தான். ஸோ இந்த 2 பர்டிகுலர் இதுவுமே நம்மளுக்கு இங்கே என்ன கான்செப்ட் வருது, கொல்யூஷன் வருது. இப்போ இந்த கொல்யூஷன் வச்சு மேஜராக இங்கே இப்போ ஆரம்பிக்க போது தான் ஸ்கிரிப்டிங். இப்போ கேம் வந்து கோடு இல்லாமல் பண்ணலான்னு சொன்னால் பண்ண முடியும், ஆனால் ரொம்ப நெய்வ் கேமாக தான் இருக்கும். ஒரு நல்ல கேம் பண்ணணும்னா பயங்கரமாக கோடு எழுத வேண்டியது இருக்கும். உங்களுக்கு கோடு எழுத வரலைன்னா நீங்கள் நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, தாராளமாக வரும். ஒரு பாயிண்டில் வந்து தான் ஆகணும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, எனக்கு வராதுன்னெலாம் சொல்லவே முடியாது. வென் யூ ட்ரை இட் அவுட் அது வரும். ஸோ இப்போது கேம்குள்ளே போகலாம். கேம்குள்ளே எனக்கு இப்போ காயினுக்குன்னு ஒரு சீன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன் காயினுக்குன்னு ஒரு சீன் க்ரியேட் பண்ண போகிறேன்,
காயினுக்குன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ண போறேன். ஏன் காயின் சீன் தேவைன்னா, இந்த சீன்ல நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணாலுமே அத சீனா கிரியேட் பண்ற ஒரே காரணத்தினால நான் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் டைம்ஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே இந்த காயினை வந்து இடிச்சா எனக்கு +1 காயின் ஆகணும்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். +1 காயின் +1 காயின்ட்டுன்னு. இப்போ இதை ஒரு சீனா எழுதிட்டேன்னா என் கேமில் வேற எங்கே இதை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணாலும் அந்த லாஜிக் திருப்பி ஒர்க் ஆகும். உங்களுக்கு நான் இப்போ என்ன பேசுனேன்றது புரியல, என்ன சொல்ல வரேன்னு புரியலன்னா நான் வந்து ஒரு கோட் பண்ணுறேன், உங்களுக்கு தாராளமாக புரியும். நான் உங்களுக்கு கோடிங் பண்ண வரலை அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன எழுதணும்னா அதை அப்படியே பார்த்து எழுதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக இப்போ நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணணும். சீன் நான் எப்படி க்ரியேட் பண்ணுவேன்? இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் பட்டன் க்ரியேட் பண்ணால் வந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது வந்துட்டு என்ன சீன் எனக்கு, ஸோ திருப்பி காயினு இங்கே இருக்குது ஓகேவா. இந்த காயினுக்கு கிராவிட்டி தேவையா? நீங்கள் மாரியோலாம் பார்த்தீங்கன்னா காயின் இதுவில் இருக்கும், ஆன் ஏரில் கூட இருக்கும், கிரவுண்ட்லேருந்து. ஸோ எனக்கு இதுக்கு கிராவிட்டி தேவையில்லை. கிராவிட்டி தேவையில்லைன்னா அப்போது வந்துட்டு எனக்கு 2 ஸ்டாட்டிக் பாடியில் வரலாம். ஒன்று வந்துட்டு ரிஜிட் பாடி 2D, இல்லைனா ஏரியா 2D. இந்த இடத்துல நான் ஏரியா 2D யூஸ் பண்ண போகிறேன். ஏரியா 2D நோட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன நோடில் உங்களுக்கு சீன் க்ரியேட் பண்ணணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா, ஐயோ 2D போட்டேன். 2D நோட் இப்படி தப்பாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பெருசு இல்லை. சேஞ்ச் டைப் கொடுத்து ஏரியா 2D முடிஞ்சிச்சு. ஏரியா 2D வந்து சேவ் பண்ண போகிறேன். இதை வந்துட்டு காயின்னு போட்டுட்டு, காயின்ஸ் போடலாமா, காயின் போட்டுடலாம். காயின் போட்டு இதை வந்து சீன் ஸ்கிரிப்டில் இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஃபோல்டராக இதை வந்துட்டு நீட்டாக எழுதணும்னு நினைக்கிற ஒரு காரணத்தினால சேவ் கொடுத்துட்டு காயின்ஸை போட்டேன். என்னடா நோட் 2Dன்னு சேவ் ஆகுது, ஏரியா 2D தான், சாரி. நம்ம ரீஃபார்ம் பண்ணதுனால ஏரியா 2Dயை மாற்றி காயின்னு வச்சுட்டேன் இங்கே. ஸோ காயின்னு வச்சுட்டேன். இப்போது ஏரியா 2D என்ன வார்னிங் காமிக்கிறான் தலைவன் பார்த்தா, கொல்யூஷன் ஷேப் 2D வேணும். இதுக்கு எனக்கு கொல்யூஷன் ஷேப் 2D வேணுன்றதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கு எனக்கு இதுவும் தேவை. எப்படி இருக்க போகுதுன்னு அப்போ தான் அதை சுற்றி அவுட்டர் லேயர் வரைய முடியும். அப்போது என்ன வேணும், ஸ்ப்ரைட் 2Dயா அனிமேஷன் 2Dயா? ஸ்ப்ரைட் 2D வண்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ் மாதிரி இருக்கும். அனிமேஷன் 2D யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆனிமேட் பண்ணலாம். ஸோ எனக்கு இங்கே அனிமேஷன் ஸ்ப்ரைட் 2D தான் வேணும். அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D. சரி, அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D. இதில் அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயில் என்ன பண்ண போகிறேன்னா, அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயில் லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேஷன்ஸ் வரும். அனிமேஷனில் போய்ட்டு புது ஸ்ப்ரைட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணணும். இந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேம் வந்துட்டு என்ன, இங்கே போயிட்டு இந்த கிரிட் இருக்குது. இங்கே வந்துட்டு பிளேயர் க்ரியேட் பண்ணுற இது பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டை கிளிக் பண்ணியிருப்பேன். இங்கே வந்துட்டு எனக்கு அசட்ஸில் ஸ்ப்ரைட்ஸில் காயினுக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதை ஜூம் பண்ணலாம். இது வந்துட்டு எனக்கு சிங்கிள் ஃப்ரேம் தான் இருக்குது. எத்தனை காயின் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஹாரிசான்டலாக 12 இருக்குது, வேர்ட்டிக்கலாக 1 தான் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணாலே என் காயினுக்கான ஸ்ப்ரைட் ரெடியா? இதை சேவ் இல்லை, ஓகே கேன்சல். ஐயோ எதுவும் மிஸ் பண்ணிட்டாங்க, செலக்ட் பண்ணல, ஓகே அதுதான் தப்பு. 12 இது சேவா, இதில் வந்து செலக்ட் பண்ண 1 2 இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஆர்டரில் வந்து ஃப்ரேம் வந்து செலக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஃப்ரேம் மாற்றி செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரேமில் வரும். ஆனால் இப்போ இதில் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு அந்த அனிமேஷன் மிஸ் ஆகும். இதுக்கப்புறம் இதுன்னு ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அனிமேஷன் ஸ்டைல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 12 ஃப்ரேமையும் வச்சு இது வந்து ஒரு ஐடில், இதுக்கு வந்துட்டு நான் ரீநேம் பண்ண போகிறேன் இந்த ஃப்ரேமுக்கு. இப்போ வந்து இந்த அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D கிளிக் பண்ணேன்னா, ஜூம் பண்ணு, கீழே அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணன்னு தான் வரும்னு நினைக்கிறேன். அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை கிளிக் பண்ணால் ஸ்ப்ரைட் ஃப்ரேம் இதுதான். இதை நான் ரீநேம் பண்ண போகிறேன். ரீநேம் பண்ணி ஐடில் காயின் வைக்க போகிறேன். சாரி ஸ்பெல்லிங் தப்பு. ஐடில் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஆட்டோ ரீலூப் பார்த்து இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போது ப்ளே பண்ண முடியுமானா எஃப் அழுத்தி ஜூம் பண்ணி பார்ப்போமா, தெரியுதா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஃப் அழுத்திட்டு
ஏன் நம்ம காயின் தெரியல ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம கேம் போர்ட் சைஸு. ஏன் காயின் பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குங்க. 600% ஜூம் போயிருக்கு. இப்போது இதை வந்துட்டு ஷிஃப்ட் அழுத்தி கொஞ்சம் பெருசாக்கிட்டு ப்ளே பண்ண விட்டால் என்ன ஆகுது? 5 எஃபிஎஸ் இல்லாமல் இதை ஒரு 10 எஃபிஎஸ்க்கு மாற்றுவோம். இப்போ 120 எஃபிஎஸ் இல்லை, சாரிப்பா, 10 எஃபிஎஸ் தான். 10 எஃபிஎஸ் காயின் இப்போ நம்மளுக்கு ரொட்டேட் ஆகுது. இதில் எனக்கு வந்து காயின் வந்து ஸ்கொயராக இருக்கா மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, காயினை நம்ம கேமில் இம்போர்ட் பண்ணி பார்ப்போம், என்னவா ஆகுதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். காயினை போட்டோன்னா இவ்வளோ பெரிய காயின் இருக்குது. ஸோ காயினோட ஷேப்பை இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு ஷிஃப்ட் அழுத்த தேவையில்லை. எனக்கு வந்து காயினுக்கு இந்த சைஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ காயின் வேர்ல்டு எப்படி இருக்குது பார்ப்போமா? இந்த சைஸ் இருக்குது. என் பிளேயரை விட காயின் வந்து கிட்டத்தட்ட 1/2 த சைஸை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஷிஃப்ட் அழுத்தி இப்போ நான் வந்து யூனிஃபார்மபிளி கம்மி பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ திங்க் இது கரெக்டான சைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை பார்த்தேன்னா காயின் சைஸ் பெட்டர். இப்போ நான் இதை ப்ளே பண்ணேன்னா கேமில் காயின் ப்ளே ஆகலை. ஏன் ப்ளே ஆகலை? திருப்பி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் யாராவது கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு மிஸ் பண்ணியிருப்போம், ஆட்டோ லோட் பண்ண மறந்துட்டோம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணோன்னா பிளேயரில் வேர்ல்டை ப்ளே பண்ணோன்னா காயின் ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆகுதா? அவ்வளோதான் கைஸ். ஸோ காயினை நம்ம செட் பண்ணிட்டோம் கேமுக்குள்ளே. ஆனால் இந்த காயினை செட் பண்ணால் இந்த பிளேயர் நம்ம காயினை எடுக்கிறானா இல்லையான்றது எப்படி தெரியும்? ஸோ இதுதான் இங்கே அடுத்த பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். இங்கே நம்ம வேறு வழியே கிடையாது, ஸ்கிரிப்ட் எழுதி தான் ஆகணும். ஸோ இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு கொல்யூஷன் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவோம். கொல்யூஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஏன்னா இங்கே வார்னிங் இன்னும் இருக்குது பார்த்தீங்களா, கொல்யூஷன் இன்னும். இதுக்கும் நான் கொல்யூஷன் ஷேப் 2D தான் யூஸ் பண்ண போகிறேன். கொல்யூஷன் ஷேப் 2D. கொல்யூஷன் ஷேப் 2Dயில் போயிட்டு சர்க்கிள் கொடுக்க போகிறேன். இந்த சைஸ் ஓகே, இந்த சைஸ் இஸ் ஃபார் பெட்டர். ஸோ கொல்யூஷன் ஷேப் 2D கொடுத்தோன்னே இப்போ நான் வந்து வேர்ல்டோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். One second guys, I need water. Okay, I'm back. So இப்போது கொல்யூஷன் ஷேப்பில் இருக்க வார்னிங் போயிடுச்சு. ஆனால் இதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதணும். இதுக்கு ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ண போன வாட்டி இந்த ப்ளஸ் சைன் கொடுத்தா ஸ்கிரிப்ட் வந்துடும். ஆனால் அது எனக்கு சீன்ஸில் லோட் வேணாம். ப்ரௌஸ் கொடுத்து பேக் போனோன்னா இந்த பாத்தை கிளிக் பண்ணால் இங்கே நான் ஸ்கிரிப்ட்ஸ் செலக்ட் பண்ணணும். ஓப்பன் கொடுத்தா காயின் ஜிடி சேவ் ஆகிடும். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ரெடின்னு ஒன்று இருக்குது, ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. ரெடி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேம் லோட் ஆகும் போது என்னென்ன லோட் பண்ணுமோ அதை இங்கே எழுதணும். ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதான ஆன் த ஃப்ளையில் பண்ணுற வேண்டியதை ப்ராசஸில் பண்ணுவோம். ஓகேவா? இது வரைக்கும் ஃபைன். இதுக்கப்புறம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. கடோட்லை அடுத்த பர்டிகுலர் கான்செப்டுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம். அந்த கான்செப்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ். ஓகே, ப்ரோக்ராமிங் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும், இருந்தால் இருக்கும். உங்களுக்கு வந்து கடோட் எனக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா பைத்தான் படிச்சுட்டு வந்து நீங்கள் கடோட்டில் கோட் அடிச்சிங்கனாலும் சிமிலராக தான் இருக்கும். ரொம்பலாம் சேஞ்சே ஆகாது. ஏன்னா நானும் ஒரு பைத்தான் டெவலப்பர் தான். ஸோ ஓகே, நான் டாப்பில் இருக்கேன். அதாவது நான் வந்து கிராண்ட் பேரண்ட் வச்சுக்கோங்களேன். கிராண்ட் பேரண்ட்டாக இருக்கேன்னா கீழே பேரண்ட்டை கால் பண்ணணும்னா ஐ கேன் யூஸ் அ ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? ஃபங்க்ஷன் கால். அதே கீழே இருக்க
சைல்டை கால் பண்ணணுன்னாலும் நான் என்ன சொல்லுவேன், பேரண்ட்டை கூப்பிட்டு பேரண்ட்டுக்கிட்ட இருக்க ஃபங்க்ஷனை வச்சு சைல்டையும் கால் பண்ணுவேன். இதை வந்துட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ டாப் டவுனில் வந்து நீங்கள் போகும்போது ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஓகேவா? சிக்னல்ஸ் அப்போ எப்போனா பாட்டம் அப் பண்ணும் போது, அதாவது பாட்டம் சைல்டு வந்துட்டு பேரண்ட்டை கால் பண்ணுறதுனா சிக்னல் தான் கொடுக்கணும். கடோட்டில் இது ஒரு கன்வென்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோம். ரூல் இல்லை, இது மாதிரி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். கிராண்ட் பேரண்ட், ஸோ இவங்க 2 பேரில் இது பண்ணும்போது நீ வந்து கீழேருந்து மேலே கூப்பிட போகிறேன்னா, பாட்டம் டு டாப் கூப்பிட போகிறேன்னா யூ ஹாவ் டு யூஸ் சிக்னல். ஸோ இப்போது அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிக்னல்ன்றது பேசிக்காக என்ன, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்த போகிறது தான் சிக்னல் கொடுக்க போகிறேன் மற்றவங்களுக்கு. ஸோ கடோட்டில் இந்த ஏரியா 2Dக்குன்னு சில சிக்னல்ஸ் இருக்கும். நோடு பார்த்தீங்கன்னா, ஐயோ கேட்குறா, கொல்யூஷன் ஷேப் 2Dக்கு ஒரு சில சிக்னல்ஸ் இருக்கும். ட்ரா ஆயிடு, தென் இது அனிமேட்டட் ஸ்பிரிட் ஏரியா 2D, ஏரியா 2D சிக்னல்ஸ் வந்துச்சு பாருங்க. ஸோ சிக்னல்ஸ் எப்படி கிளிக் பண்ணுவேன், ஸோ திருப்பி காயினை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் டேப் இருக்கும், மோஸ்ட்டாக நோட் டேப் கொடுத்தீங்கன்னா நோட் டேப்பில் வந்துடும். இப்போ என்ன சொல்கிறேன், காயினை வந்து யாராவது டச் பண்ணால் அதோட ஏரியாவை தொட்டால் தான் நான் 1 up கொடுக்கணும். அப்போ நான் ஏரியா என்டர் சிக்னலை பண்ண போகிறேன். கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆன் ஏரியா என்டர்ட் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ப்ளஸ் 1 காயின். ஸோ இதை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு கேமில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் அந்த காயினை கிராஸ் பண்ணி போகும்போது கேமில் என்ன நடக்குது, ஒன்றும் நடக்கலை. ஸோ இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரச்சனையை இன்னும் சூப்பராகவே காமிக்கிறேன். ஸோ எங்கே வேர்ல்டில் இருக்கா, வேர்ல்டில் 2D போகிறேன். 2D போயிட்டு இந்த இதை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் இசட், இதை மூவ் ஒண்டி பண்ணுறேன். இதை வந்துட்டு இங்கே கண்ட்ரோல் இசட், வேர்ல்டு மொத்தமாக கிளிக் ஆகிருக்கு. காயினை ஒண்டி வச்சுட்டு காயின் இங்கே மூவ் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் வேர்ல்டை கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வரல. ஸோ இன்னொரு விஷயம், காயின் என் பிளேயருக்கு முன்னாடி இருக்குது. இப்போ காயினை நான் என் பிளேயருக்கு பின்னாடி தள்ளணும்னா காயினை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ கடோட் வரையும் போது இந்த லேயர் தான் ஃபஸ்ட்டு இதை வரையும், செகண்ட் இதை வரையும், தேர்ட் இதை வரையும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் காயின் பின்னாடி தெரியும். ஓகே, ஒரு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த ப்ராப்ளம் வந்து இடித்த காயின் ஏன் வந்துட்டு இது வரல, பிரிண்ட் பண்ணிவிட்டேன். ஆன் ஏரியா 2D என்டர்ட் ஆகிடுச்சு. ஏரியாஸ் பை 2D இதை வந்துட்டு சிக்னல் வந்துட்டு இது பண்ணணும். எப்படி பண்ணன்றதை மறந்துட்டா நம்ம பழைய ப்ராஜெக்டே பார்ப்போம். ஒன்றும் தப்பு இல்லை, நானுமே கற்றுக்கிட்டு தான் பண்ணிட்டேன். ஸோ ரைட் கிளிக் இங்கே கொடுத்து புது கடோட் இன்ஜினை கிளிக் பண்ணனா புதுசு ஓப்பன் ஆகும். இதில் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணதில் என்ன பண்ணுறேன், காயின்ஸ்னு ஒரு ஸ்க்ரீன் எழுதியிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிளாட்ஃபார்ம் இல்லைப்பா, கேம் வேர்ல்டில் காயின் ஒன்று எழுதியிருக்கேன்னா, காயின் 2D எழுதியிருக்கேன்னா அதை ஒரு சீனுக்கு போகிறேன். சீனுக்கு போயிடனோன்னே என்ன பண்ணுறேன், சிக்னல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிக்னல் வந்து ஆன் பாடி என்டர்ட் போட்டிருக்கேன். ஆன் ஏரியா என்டர்ட் ஆன் பாடி என்டர்ட் எது கிளிக், ஓகே 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஆன் ஏரியா என்டர்ட், ஆன் பாடி என்டர்ட். சரி, நம்ம ரெண்டுமே ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ காயின் போயிட்டு ஆன் பாடி என்டர்ட் எங்கேன்னு இருக்காங்க, ஆன் ஷேப் பாடி என்டர்ட், கனெக்ட் ஆன் பாடி என்டர்ட், கண்ட்ரோல் சி, பிரிண்ட் ப்ளஸ் காயின் பாடின்னு போடுவோம். ஸோ தட் நம்மளுக்கு எதுலேருந்து பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பாடி. இப்போ நான் கேமை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்பயும் வரல. இல்லை, ஆன் இது என்டர்ட் ஆகிருக்குதோ வந்திருக்கு பாருங்கள். நான் ஒவ்வொரு வாட்டி என்டர் ஆகும்போதுமே ப்ளஸ் காயின் வருது. ஸோ இங்கே என்ன தப்பு நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன், என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு.
ஆன் ஏரியா என்டர்ன்றது வந்துட்டு இப்போ ஒரு ஏரியா என்டர் ஆனால் தான் இது வந்து ஆன் பாடி என்டர்ன்றது பாடி என்டர் ஆனால். அப்போ என் பிளேயர் வந்து ஏரியா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிளேயரை வந்து நம்ம ஒரு பாடியாக தான் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு கேரக்டர் பாடி 2D யூஸ் பண்ணியிருக்கோம், ஏரியா 2D யூஸ் பண்ணலை. ஸோ கேரக்டர் பாடி 2D நோட் யூஸ் பண்ண காரணத்தினால அது ஒரு பாடி ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுது. ஸோ காயினை வந்து அது ஹிட் பண்ணும்போது அது ஆன் பாடி என்டர் சிக்னல் தான் கொடுக்குது. ஸோ இதை வச்சுட்டு அப்போ நம்மளுக்கு இந்த சிக்னல் இந்த இதுவும் தேவையில்லை. ஓகேவா? அப்போ இந்த இதுவை நம்ம கிளியர் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த பண்ண சிக்னலையும் ரிமூவ் பண்ணணும். எடிட் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இது ஒண்டி தான் இருக்குது. நீங்கள் கனெக்ட் பண்ண சிக்னல் வேணாம், இது பண்ண வேணாம்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ண டிஸ்கனெக்ட் பண்ணிங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் சிக்னலை. ஸோ +1 காயின் வந்துருச்சு. ஸோ ஆனால் எனக்கு இன்னும் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். யூஸ்வலாக கேமில் வந்துட்டு காயின் ஹிட் பண்ணணும், காயின் மறையணும். ஏன் என் காயின் இன்னும் மறையல? ஸோ அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்? நல்ல கேள்வியா? அதுக்கு இந்த காயின் வந்துட்டு Q ஃப்ரீன்னு இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் நோட் செல்ஃப் நோட் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுறேன். கேம்லேருந்து அதை டெலீட் பண்ணிடுன்னு சொல்கிற மாதிரி தான் இது. ஸோ இப்போ நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் கேமை இது பண்ணேன்னா இந்த Q-free ஃபங்க்ஷன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகினோன்னா காயின் வந்து இந்த கேமை விட்டு போயிடும். அதாவது நான் ஒரு காயினை க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த கண்டிஷனை நான் மீட் பண்ணனா இந்த ஆப்ஜெக்டே டெலீட் பண்ணிவிடு. இதுதான் வந்துட்டு Q-free பண்ணும். Q-freeன்றது வந்துட்டு டாக்குமெண்டேஷனில் என்ன கொடுத்துருக்கு பார்ப்போமா. Q's the node, என்ன நோடை வந்துட்டு deleted at the current frame, கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஃப்ரேமில் டெலீட் பண்ணிட்டோம். ஆல் ஆஃப் இட்ஸ் சில்ட்ரனும் டெலீட் ஆகிடும். ஆல் த ரெஃபரன்ஸ் நோட் ஆஃப் த சில்ட்ரனும் பிகம்ஸ் இன்வாலிட் இன் த கேம். சரி, பிளேயர் ஜிடி காயின் ஜிடி. ஓகே கைஸ், காயினை நம்ம கிளிக் பண்ணி இது பண்ணிட்டோம். திருப்பி நம்ம வேர்ல்ட் பில்டிங் போகலாமா? ஒரு 4-5 காயின் வைப்போம். இப்போ எனக்கு 4-5 காயின் வைக்கணுன்ற போது என்ன பண்ணுறேன், வேர்ல்டுக்கு போயிட்டேன். ஐநோ 2D கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி கேம் சீனுக்கு வந்துடும். பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பில்ட் பண்ணியிருக்கோம், மொத்தம் இவ்வளோ தான் பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணுறேன், காயின் எடுத்து இங்கே ஒன்று வைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு காயின் வைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி இங்கே ஒரு காயின் வைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு இங்கே ஐயோ எஸ்கேப் பண்ணிட்டேன். எஸ்கேப் கண்ட்ரோல் இசட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் சேவ் பண்ணிவிட்டு வேர்ல்டையும் சேவ் பண்ணிட்டு இன்னும் ஒரு காயின் வைக்கணும். இங்கே கிளிக் வைக்கிறேன். ஸோ இந்த 5 காயின் வச்சுருக்கேன். இப்போது நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன நடக்கும்னா இந்த 5 காயினுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த 5 காயினுமே தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகும். தனித்தனியாக எக்ஸிக்யூட் ஆகும்னா என்ன சொல்கிறேன்றது பார்க்கலான்னா, இப்போ பாருங்கள், ஒரு காயின் எடுத்துட்டேன்னா +1 காயினை காணும். ஓகே, அடுத்த ப்ளஸ் காயின் தனியாக. ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே தனித்தனியாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நான் அதை சீனாக எழுதினேன். மொத்தமாக இல்லைன்னா நான் ஒரு 10 காயினாக வச்சு கூட எழுதியிருக்கலாம்ல. இந்த ஒரு யூஸ் கேஸுக்கு தான் சீன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே கைஸ், இதுதான் பிக்கப்ஸ். இந்த பிக்கப்ஸை தான் நம்ம ஒரு சிம்பிள் கான்செப்டில் எப்படி பண்ணணுன்றதை பார்த்தோம். ஐ திங்க் பிக்கப்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சிக்னல், கொல்யூஷன் லேயர், இதெல்லாம் ஓகே. இதில் இன்னொரு பர்டிகுலர் கான்செப்ட் இருக்குது, தட் இஸ் கொல்யூஷன் லேயர் அண்ட் மாஸ்க். இதை வந்துட்டு நான் பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, இது வரைக்கும் கரெக்டு. ஆன் ஏரியா என்டர்ட் வந்திருக்கு. ஆன் ஏரியா என்டர்ட்லாம் நான் கிளிக் பண்ணலையே காயினில். இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். போர்டில் என்னென்ன சிக்னல் இருக்குது, ஸ்கிரிப்ட் சரி. ஆன் ஏரியா என்டர்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் தம்பி. டிஸ்கனெக்ட் தான். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போயும் கேம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. இந்த ஃபிசிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன் இப்போ வந்து கேம் ஸ்பீடாக ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போது என் பிளேயர் என் ஜம்புக்கும் இதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக தெரியுது. நான் அதுக்கு முன்னாடி அதை ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிளேயருக்கு போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பிளேயரோட ஸ்கிரிப்ட் ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு நான் 600 கொடுத்த இடத்துல ஸ்பீடை 500 கொடுத்துட்டு
ஸ்பீடை வந்துட்டு என்ன பண்ணுறேன் 400 கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போது நம்ம கேமை ரன் பண்ணோன்னா இப்போ எனக்கு ஸ்பீடுமே ஓரளவு ஃபைன் தான். வந்தாச்சு. ஓகே கைஸ், இது வரைக்கும் ஓரளவு பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் பிளாட்ஃபார்ம்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ். அடுத்து நம்ம சொல்லி தர போகிறது பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன சொல்லி தர போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் அனிமேஷன் பிளேயர் பற்றி வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒன் வே கொல்யூஷன்னா என்னன்னு வரும். இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று வேணும். இன்னொன்று தான் என்னன்னா ஜெட் இண்டெக்ஸ்னா ஒரு கான்செப்ட் இருக்கு. ஜெட் இண்டெக்ஸ் கான்செப்ட் என்ன? அடுத்து வந்துட்டு அனிமேட்டட் பிளேயர், ஆட்டோ பிளே. இந்த 4 கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஆட்டோ பிளே அண்ட் அனிமேஷன் ஒன்றா தான் வரும். ஸோ 3 கான்செப்ட்னு வச்சுக்கலாம். அது மொத்தமாக 2D பிளாட்ஃபார்மர் கேம் வந்துட்டோம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம். பிளாட்ஃபார்மையும் சீனா போடலாமா, இதுவாக போடலாமா? இப்போ நீங்கள் பிளாட்ஃபார்மை யோசிப்போம். நானுமே இது ஃப்ரெஷ்ஷாக தான் இப்போ யோசிச்சு டெவலப் பண்ண போகிறேன். கான்செப்ட் எதுவும் இது பண்ணல. ஸோ பிளாட்ஃபார்முக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொல்யூஷன் இருக்கணும். அதனால் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் சொல்லுனே யாருக்கும் பிளாட்ஃபார்ம் என்னன்னு புரியலனா, சப்போஸ் ஒரு பிளேயர் இங்கே இருக்கான், நம்ம அட்டகத்தி வீரனே வச்சுப்போம். அட்டகத்தி வீரன் இங்கே இருக்கான். ஸோ இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு கிரவுண்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு இங்கிட்டுக்கும் போயிட்டு வரும்ல, இதை தான் நான் பிளாட்ஃபார்ம் கால் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்மை வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் தான் பார்க்கணும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை பேசிக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு சீனாகவே க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எதான் சொதப்பினேன்னா we will rework. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? ரிஜிட் பாடி 2D இல்லை ஸ்டாட்டிக் பாடி 2D. ஸ்டாட்டிக் பாடி 2D இங்கே பாருங்கள், ஏரியா 2Dயில் இது பாடி 2D, ஸ்டாட்டிக் பாடி 2D. ஸோ ஆன் பாடி என்டர்ட் தான் இங்கேயும். ஸ்டாட்டிக் பாடி 2Dயை வந்துட்டு ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு பிளாட்ஃபார்ம் பேர் வைப்போம். பிளாட்ஃபார்ம் பேர் வச்சு சேவ் பண்ணியாச்சு. இப்போது platform.cn இது எங்கே போனோம்? சீன்ஸில் போனோம். கரெக்டாக தான் சேவ் ஆகுது. platform.cn போயாச்சு. இப்போ வழக்கம் போல் என்ன கேட்கும்? ஒரு கொலைடிங் ஆப்ஜெக்ட்டுக்கு கொல்யூஷன் ஷேப் இல்லைனா கொல்யூஷன் பாலிகன் 2D வேணும்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அதை என்னென்னு வரைவோம். ஸோ என்னென்னு வரையணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஸ்ப்ரைட் 2Dயா அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயா அனிமேஷன் பிளேயர். ஆஹா, மறந்துட்டேன் கைஸ். ஐயோ பிளாட்ஃபார்ம் மறந்துட்டேன் கைஸ். என்னத்தனோ இம்போர்ட் பண்ணேன்ட்டுன்னு திருப்பி பார்ப்போம். பிளாக்கீஸ் டியூட்டோரியல் ஆல்ரெடி பண்ணி வச்சது தான் காப்பாற்றுது. பிளாட்ஃபார்மை நான் வந்துட்டு தனியாக சீனாக தான் போட்டிருக்கேன். ஓகே, அது வரைக்கும் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன். ரெண்டாவது வந்துட்டு என்னத்தை போட்டிருக்கேன்? ஸ்ப்ரைட் 2D போட்டிருக்கேன். ஸ்ப்ரைட் 2D தான் போட்டிருக்கேன். என்ன நோடு டைப் இது வேறு? அனிமேட்டபிள் பாடி 2D போட்டிருக்கேன். ஓகே, அப்போ அதை தான் யூஸ் பண்ணோம். ரிஜிட் பாடி இல்லை கைஸ், பாடியை சேஞ்ச் பண்ணிடலாமா? சாரி, ரீஒர்க் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க. இதை கேன்சல் பண்ணிட்டு முதல்ல இது தெரியல என்ன கொடுத்துருப்பேன்றது மறந்துட்டேன். கம்ப்ளெக்ஸ் நியூ இமேஜ் டெக்ஸ்சர்
வாய்ஸ் டெக்ஸ்சர் குயிக் லோடு கொடுப்போமா, லோடு கொடுத்து பார்த்துட்டு அசட்ஸ் கொடுப்போம். அசட்ஸில் திருப்பி வந்துட்டு ஸ்ப்ரைட்ஸில் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் கொடுப்போம். என்ன ஆகுது பார்ப்போம். வந்துருச்சு, பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. கண்ட்ரோல் செட் கொடுப்போம். எஃப் பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஆனால் இதில் வந்துட்டு எனக்கு ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். இந்த ஒன்றுத்தை எப்படி செலக்ட் பண்ணுறது? க்ராப் எப்படியான்னு பண்ண முடியுமா? மூவ் நோடியர் காப்பி வேல்யூ பேஸ் வேல்யூ ஓப்பன் அனிமேஷன் ஆஃப்செட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேல் ஸ்கியூ பொசிஷன் விசிபிலிட்டி டெக்ஸ்சர். ஆஹா, எப்படி கட் பண்ணன்னு தெரியலையே. மாற்றோம், நல்லாக மாற்றோம். டெக்ஸ்சரில் பண்ணிட்டு ரீஜன் போட்டு நான் பண்ணேன். 2Dயில் போனால் இது ஒண்டி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி பண்ணேன்? ஸ்ப்ரைட் 2D போயிட்டேன். இது என்னது? இது ஒண்டி தான் செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் இசட் எதுவும் மாறுச்சு. கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்மில் மாறுது. ட்ரான்ஸ்ஃபார்மில் சரி, கண்ட்ரோல் செட்டு ஸ்ப்ரைட் 2D யூடியூப்லேயே பார்ப்போமா என்ன எப்படி பண்ணான்ட்டு. ப்ராக்டிஸு காப்பிரைட் ஒண்டி விழாமல் இருந்தால் சரி தான். ஐ டோன்ட் திங்க் ப்ராக்டிஸ் நம்மளை காப்பிரைட்லாம் பண்ணுவாருன்ட்டுன்னு. அதெல்லாம் நம்மள்த கண்டுபிடிக்கிறதே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். சரி, youtube.com keys tutorial. keys tutorial how to make a cutout game. எங்க பிளாட்ஃபார்ம் பில்டிங் பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன கிளிக் பண்ணாரு? எடிட் ரீஜன் கிளிக் பண்ணணும். ஓகே கைஸ், இதை தான் நம்ம மறந்துருக்கோம். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எடிட் ரீஜன் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து வந்துட்டு we just have to do edit region. ஸோ ரீஜன் போயிட்டு எனேபிள்டா கண்ட்ரோல் ரிசெட். எடிட் ரீஜனே வரலையேடா, என்னடா? ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி பார்ப்போம். எங்கே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் சீனு அனிமேட்டபிள் பாடி 2D. அனிமேட்டபிள் பாடி 2Dயில் ஸ்ப்ரைட் 2Dயில் பிளாட்ஃபார்ம்ஸ் எடுத்து அப்படி டேரெக்டாக டெக்ஸ்டரில் போட்டுட்டு எனேபிள் ஆன் பண்ண அப்புறம் தான் எடிட் பண்ண முடியுமா? ஓகே, எடிட் பண்ணிட்டு கொலிஷன் ஷேப் 2D ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இங்கே போட்டோன்னா இது முடிஞ்சிச்சு. அப்போ மூவபிள் பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? ஒன் வே கொல்யூஷன். இது மூவபிள் பிளாட்ஃபார்முக்கு பிளாட்ஃபார்ம் 2 வந்துட்டு பிளாட்ஃபார்ம் 2 ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷன் பிளேயர் ஆட் பண்ணிட்டு அதுக்கு வந்து அடுத்த ஃப்ரேமில் வந்துட்டு இது பண்ணிவிட்டு லூப் பண்ணி இது பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே 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 சரி, இப்போது அனிமேஷன். ஓகே, இங்கே எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சொதப்பணும். ஃபஸ்ட்டு ரீஜன் போய்ட்டு எனேபிள் ஆன் பண்ணிவிட்டு எடிட் ரீஜன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. எடிட் ரீஜன் கொடுத்து எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் தான் செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். க்ளோஸ். ஓகே, பிளாட்ஃபார்ம் இங்கே வந்துடுச்சு. இதுக்கு கொல்யூஷன் ஷேப் ஆட் பண்ணணும். கொல்யூஷன் ஷேப் 2D வழக்கம் போல் கொல்யூஷன் ஷேப் 2D என்ன ஸ்ப்ரைட்டுக்கு இல்லைப்பா, ஸ்ப்ரைட்டுக்கு வெளில வரணும். மிஸ் பண்ண தப்பு இதுதான். கொல்யூஷன் வந்துடுச்சு. கொல்யூஷன் ஷேப் 2Dயில் போயிட்டு ஷேப் செலக்ட் பண்ணோம். என்ன ஷேப் செலக்ட் பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிள் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்துட்டு இது வந்துட்டு இது. ஓகே, இப்போது சேவ் பண்ணிவிடுவோமா? பிளாட்ஃபார்ம் சேவ் பண்ணிட்டு வேர்ல்டில் எடுத்துகிட்டு இந்த பிளாட்ஃபார்மை வைப்போமா? எங்கே வைக்கலாம்? பிளாட்ஃபார்ம்
பிளாட்ஃபார்ம் சீனை இங்கே வைக்கிறேன். இப்போது இவன் பிளேயர் இது பண்ணணும். பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்கேல் பண்ணணும். மொத்த பிளாட்ஃபார்மே வச்சுட்டு எஸ்ஸு கொடுத்தா ஸ்கேலு, ஷிஃப்ட்டு கொடுத்து கொஞ்சம் பெருசாக்கி சேவ் பண்ணிவிட்டு இப்போ வேர்ல்டில் போய் பார்ப்போமா? ஓகே. பிளாட்ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஷிஃப்ட்டு சேவ். இப்போ வேர்ல்டில் போய் பார்த்தா பிளாட்ஃபார்மா இதுதான் எனக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுது. ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம், கேமில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கா, ஆனால் இதில் மண்டையே இடிக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு இதுவுமே இதை வந்துட்டு இங்கே நவுத்துவோம். இதை வந்துட்டு பிளாட்ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு டபிள்யூ அழுத்தினா டபிள்யூ அழுத்தி இதை நம்ம கொஞ்சம் மேலே வச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேமை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மேலே நிற்பான், ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, மண்டை இடிக்கும். ஆனால் சில கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் இப்படியே மேலே ஏற முடியும். அது பேர் வந்துட்டு ஒன் வே கொலிஷன். இதை தான் வந்துட்டு நான் அப்போ சொன்னேன், நம்ம வந்து ஒன் வே கொலிஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோன்ட்டுன்னு. ரொம்ப பெருசுலாம் இல்லை. பிளாட்ஃபார்ம் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பண்ணேன். பிளாட்ஃபார்ம் டெலீட் பண்ணுவோம். எஸ், இதோ இருக்குது பாருங்கள், ஒரு பிளாட்ஃபார்ம் 2 பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிட்டுருக்கோம். சேவ் பண்ணிட்டு சரி, இன்னும் கொஞ்சம் கூட சைஸ் ஏற்றலாம்னு நினைக்கிறேன். ஸ்கேல் கொடுத்துட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எஸ்ஸு. இப்போ வேர்ல்டு எப்படி இருக்குது பிளாட்ஃபார்ம்? ஓகே ஃபைன். இப்போ ப்ளே பண்ணுவோம். ஆனால் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மோட கொல்யூஷன் ஷேப் பார்க்கணும். கொல்யூஷனில் மார்க்கஸ் ஒன் வே கொல்யூஷன் இருக்கும். கொல்யூஷன் ஷேப் 2Dயில் இருக்குமா? கொல்யூஷன் ஷேப் 2Dயில் இல்லை, பாயிண்ட் 2Dயில் கொல்யூஷனில் இல்லை. கிராவிட்டி, லீனியர், ஆடியோ பஸ்லேயும் இல்லை. ஒன் வே கொல்யூஷன் தேடுறதுக்கா தேடி பார்ப்போமா? ஒன் வே வரல. இங்கே தேடி பார்ப்போமா? வேர்ல்டில் எல்லாம் ஒன் வே தேடி பார்ப்போம். அனிமேட்டட் எதுலேயுமே தெரியலையே. ஒன் வே கொல்யூஷன் ஒன்று இருக்கும் கைஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேடி பார்ப்போம், கிடைக்கும். கொல்யூஷனில் இல்லை, ப்ரையாரிட்டி 1, பிக்கபிள் இல்லை, இன்புட் இல்லை, ஸ்கியூ இல்லை, ஆர்டர் இல்லை, விசிபிலிட்டி இல்லை, லைட் மாஸ்க்கு, விசிபிலிட்டி மாஸ்க்கு, டெக்ஸ்சரு, மெட்டீரியலு, ப்ராசஸ்ஸு, த்ரெட் குரூப். கொல்யூஷன் ஷேப் 2D ஏன் 2 கொல்யூஷன் ஷேப்? எல்லாமே ஏன் 2 வந்திருக்குன்னு தெரியலையே. delete. சாரி. ஐயோ, கண்ட்ரோல் இசட் இதை தான் டெலீட் பண்ணணும்னு நினச்சேன். இதுக்கு மேலே இருக்குது, இதை போட்டு கொல்யூஷன் ஷேப் 2Dயை டெலீட் பண்ணிவிட்டு எப்போ ஆட் ஆச்சுன்னே தெரியல. இங்கே ஏதோ மிஸ் பண்ணுறேன், என்னத்தை மிஸ் பண்ணுறன்றது வண்டி தான் இப்போ பார்க்கணும். இது வந்துட்டு பண்ணிவிட்டு ஒன் வே கொல்யூஷன் இதோ இருக்குது பாருங்கள். ஒன் வே கொல்யூஷன் ஆட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. கொல்யூஷன் ஷேப் 2Dயில் ஆட் பண்ணணும். ஸோ கொல்யூஷன் ஷேப் 2Dயில் ஒன் வே கொல்யூஷன் இருக்குது. இப்போது நம்ம கேம் வேர்ல்டில் போயிட்டு வேர்ல்டை ரன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஒன் வே கொல்யூஷன் ஒர்க் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்படி அடி வழியாக மேலே ஏறி மேலே வர முடியுது பாருங்கள். இதுதான் வந்து பிளாட்ஃபார்ம். ஸோ இது ஒன்று முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதையே வந்து ஆனிமேட்டபுளாக பண்ணணும். ஆனிமேட்டபுளாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்ட்ரோல் இசட். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு செலக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இதை செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா கைஸ்? இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் டைல் மேப் செலக்ட் பண்ணணும். டைல் மேப் செலக்ட் பண்ணிட்டு இதுதான், இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இசட். ஏதோ மிஸ் பண்ணுறேன், என்ன மிஸ் பண்ணுறேன்? மூவு மொத்தமாக மூவ் ஆகுது, மொத்தமாக மூவ் ஆகக்கூடாது. இது ரெக்டாங்கிளா? கண்ட்ரோல் இசட்
இந்த ஆரோ கிளிக் பண்ணி ஐ திங்க் இப்படி செலக்ட் பண்ணணுமா இல்லையே, இந்த பாயிண்டர் வச்சு இந்த பாயிண்டர் வச்சு செலக்ட் பண்ணி இப்போ மூவ் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், மூவ் டபிள்யூ. இப்போ டபிள்யூ கொடுத்து இதை, ஐயோ டபிள்யூ கொடுத்தா மொத்தமாக தான் மூவ் ஆகுது. இதையும் பாயிண்டர் மார்க் பண்ணி இதை ஒண்டி அப்படியே ஓகே ஓகே என்ன பண்ணேன்னு திருப்பி ரீஹைட்ரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை ஒண்டி நகர்த்தணும். இந்த பிளாட்ஃபார்ம் ஒண்டி நகர்த்துறதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஸோ சேவ் பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன், இப்படியே செலக்ட் பண்ண முடியாது, இப்படி செலக்ட் பண்ண முடியாது. ஸோ டைல் மேப் கிளிக் பண்ணி டைல் மேப் இங்கே கிளிக் பண்ணி இதில் இந்த பாயிண்டர் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை இப்படி செலக்ட் பண்ணால் இந்த பிளாட்ஃபார்ம் ஒண்டி செலக்ட் ஆகுது. இந்த பிளாட்ஃபார்ம் ஒண்டி செலக்ட் ஆகிடணுன்னா பாயிண்டர் இங்கே கிளிக் ஆகிடணும். அப்போ ஒண்டி தான் இது இப்படி நகரும். நகர்ந்தப்புறம் என்ன பண்ணலாம், முடிஞ்சிச்சா சேவ் பண்ணிவிட்டு இப்போது வெறும் வந்துட்டு இந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு டைல் மேப்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வேர்ல்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இது 2 செலக்ட் பண்ணால் இந்த 2 காயின் செலக்ட் ஆகும். இந்த 2 காயினை நவுத்துறதுக்கு நம்ம டபிள்யூ கொடுத்துட்டு அப்படியே நகர்த்தி இங்கே வச்சோன்னா முடிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கூட நகர்த்தி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இல்லை இன்னுமே நகர்த்துறேன் கேம்லேருந்து இந்த ஜூம் அவுட் பண்ணி இந்த கார்னர் வச்சு ஓகேவா. இப்போ நான் டைல் மேப்பை திருப்பி ஒர்க் பண்ணுறேன். எப்படி பண்ணேன்னு பாருங்கள். டைல் மேப் கிளிக் பண்ணி இங்கே பாயிண்டர், இங்கேயும் பாயிண்டர் இருந்து அதான் செலக்ட் ஒர்க் ஆகும். செலக்ட் ஒர்க் ஆகிடணுன்னா அதை மூவ் பண்ணி இங்கே வச்சிட்டேன். ஸோ முடிஞ்சிச்சு. இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு இங்கே எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ ஒர்க் ஆகணும். பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி ஒரு சீன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சீனை வந்துட்டு திருப்பி இதில் ஃபஸ்ட்டு எஸ்கேப் போட்டேன். ஓகே பிளாட்ஃபார்ம் இம்போர்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு வேர்ல்டை கிளிக் பண்ணிவிடுவோம். வேர்ல்டை கிளிக் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்மை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டோம். ஸோ ஜூம் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எஃப் அழுத்தி ஜூம். ஓகே பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு டபிள்யூ பிளாட்ஃபார்ம் வந்து எனக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகணும். இதுக்கு எப்படி பண்ணலாம், யோசிப்பா யோசி. என்ன பண்ணலான்னா தட் இஸ் அனதர் கான்செப்ட் கால்ட், இன்னொரு நோடு இருக்குது அனிமேட்டட் பிளேயர்ன்ட்டு, அனிமேஷன் பிளேயர். அந்த அனிமேஷன் பிளேயரை கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சேவ் கேன்சல். சேவ் பண்ணிட்டு அனிமேஷன் பிளேயரில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணணும். நியூ அனிமேஷன் கிளிக் பண்ணி அனிமேஷன் பிளேயர் வந்து பிளாட்ஃபார்ம் மூவ்மெண்ட் மாற்றிக்கிறேன், பிளாட்ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் மூவ்மெண்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இங்கே இருக்குன்னா ஒரு செகண்டுக்கு இல்லை 1.5 செகண்டுக்கு என்னோடய கீ ஃப்ரேம் வந்துட்டு 1.5 செகண்டாக மாற்றுறேன், 2 செகண்ட்ஸாக மாற்றுறேன். ஸோ 2 ஃப்ரேம்ஸ், ஐயோ ஏன்டா இங்கே வருது, நான் 2 தான்டா எடுத்துனேன், 2 ஃப்ரேம்ஸாக வருது. இப்போ 2 ஃப்ரேம்ஸ் கிளிக் ஆகினோன்னா பாருங்கள் என்டையர் பிளேயபிள் டியூரேஷன் 2 இங்கே. ஓகேவா. இங்கே போயிட்டு பிளாட்ஃபார்ம் தானே கிளிக் ஆகிருக்கு, பிளாட்ஃபார்ம் கிளிக் ஆகிருக்கு, ரோட்டோ மோஷன்லாம் இல்லை, ஆடியோ இல்லை, கால்பேக் மோட் இல்லை, ப்ளேபேக் ஆப்ஷனும் இல்லை. ஸோ ப்ளேபேக் ஆப்ஷனும் இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸும் இல்லை, க்ரியேட் அனிமேஷன், பிளாட்ஃபார்ம் மூவ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். பிளாட்ஃபார்ம் மூவ்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஃப்ரேம் வந்துடுங்க, 0th ஃப்ரேம் வந்துடுங்க. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்கா, பிளாட்ஃபார்ம் பிளேயர் இப்போ நம்ம கிளிக் பண்ணதுனால இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எனேபிள் ஆகிருக்கு. இந்த கீ ஃப்ரேமை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் தானே, ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொசிஷன். ஓகேவா. 0th பொசிஷனில் இது இருக்குது. ஸோ இங்கே நான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிடுறேன், க்ரியேட் அ கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட்டு பொசிஷன் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் அழுத்தி இங்கே வச்சுட்டேன். ஓகேவா கைஸ். இங்கே வச்சுட்டு இந்த 2ல் வந்துட்டு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்துட்டு, ஐயோ கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும், இந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை நான் ப்ளே பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஐயோ ஒன்றும் நடக்கலையே, ஒன்றும் நடக்கல, சம்திங் ஸ்க்ரூடாக பார்ப்போம்.
பொசிஷன் கரெக்டாக தான் சேவ் பண்ணியிருக்கேன். பிளாட்ஃபார்ம் 2 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். அனிமேஷன் பிளேயர் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கேமில் நடக்குமா? கேமில் நடக்குமா பார்ப்போமா? கேமில் நடந்திருக்கா பார்ப்போம். கேமில் நடக்கலை. கேமில் நடக்கலை. பிளாட்ஃபார்ம் நடக்கலை. இப்போ என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பிளேயர் என்ன பண்ணுவோம்? மூவ் பண்ணலாம். பிளேயரை கிளிக் பண்ணுங்கள். பிளேயரை வந்துட்டு W அழுத்தி மூவ் பண்ணி இங்கே வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் பிளேயரை இங்கே வைக்கிறேன். அப்புறம் நம்ம அடுத்து பார்ப்போம். ஏதோ மிஸ் பண்ணுறோம். என்ன மிஸ் பண்ணுறோம் இங்கே? அனிமேஷன் வந்து இது பண்ணிட்டோம். இதுலேருந்து இதை வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு மூமெண்ட் கொடுக்குறோம். மூமெண்ட் கொடுக்குறத வந்துட்டு ஏதோ ஒன்றுத்தில் மிஸ் பண்ணுறோம். ஸ்டோரியில் எல்லாமே கரெக்ட் தான் கொடுத்தேன். ஓகே, நம்மளோட பழைய டூல்ஸில் பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் அனிமேஷன் பிளேயரில் பிளாட்ஃபார்ம் 1 கரண்ட் அனிமேஷன் மூவ் அனிமேஷன் என்ன இருக்குது? அனிமேஷன் இங்கே இருக்குது. மூவ் அனிமேஷனுக்கு பிளாட்ஃபார்ம்லேருந்து கீ பொசிஷன் மாறிட்டே இருக்குது. இது வரைக்கும் கரெக்ட் தான். அனிமேட் ஆட்டோ ப்ளே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ப்ளே கொடுத்தோமா? சரி, சேவ் பண்ணிட்டு ஏப்பாப்பா நிறுத்துப்பா, நீ கரெக்டாக தான் ஒர்க் ஆகலை. நம்ம மிஸ் பண்ணது வந்து ஆட்டோ ப்ளேன்னு நினைக்கிறேன். திருப்பி அனிமேஷன் பிளேயர் போவோம். அனிமேஷன் பிளேயர் போயிட்டு ஆட்டோ ப்ளே கிளிக் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் மூமெண்ட் போட்டு ப்ளே பண்ணி விடுவோமா? ஏன் ப்ளே ஆகலை? அதுதான் எனக்கு புரியல. ப்ளே ஆகணுமே, ப்ளே ஆகலை. ஓகே, இது லூப்பில் போட்டு விட்டு ப்ளே பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஐ திங்க் ஐ ஃபிகர்ட் அவுட் த இஷ்யூ. இங்கே இருக்குது பிளேயர் மூமெண்ட் அனிமேஷன். இங்கே இருக்குது. ஷிஃப்ட் அழுத்தி இங்கே வச்சு சேவ் பண்ணால் என்ன நடக்குது? இப்போ பண்ணுவோமா? இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போமா? இல்லை இல்லை, ஐ அஸ்யூம் அப்போ மிஸ் ஆகுது வந்து ஷிஃப்ட் அழுத்தி ப்ளே பண்ணி இதை இங்கே வர வச்சுட்டு இதை வந்துட்டு இங்கே மார்க் பண்ணும். கண்ட்ரோல் இசட் சாரி, இங்கே வந்துட்டு ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் இசட் ஷிஃப்ட்டு இங்கே வர வச்சுட்டு காப்பி வேல்யூ இதை வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிவிட்டு நான் ஃப்ரேம் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரேம் பண்ணி சேவ் பண்ணிட்டு ப்ளே பண்ணனா என்ன நடக்கும்? வந்துருச்சு பாருங்கள். இந்த கீ ஃப்ரேம் பண்ணுறது ஒண்டி தான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, சரி திருப்பி பண்ணலாம். ஐ வில் டூ இட் அகெயின் ஃபார் யூ கைஸ். இட்ஸ் ஓகே. பாஸ், delete the animation player, please delete the animation player. ஓகே கைஸ், திருப்பி ஒன்று தடவை பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் பிளேயர் ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருக்கேன். அனிமேஷன் பிளேயர் வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் அழுத்தி இதுக்கு W அழுத்திட்டு மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு சேவ் பண்ணிவிடு. ஃபஸ்ட்டு இப்போ புது அனிமேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே வந்துட்டு நியூ அனிமேஷன் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் இப்போ அனிமேஷன் பிளேயர் 2D க்ரியேட் பண்ணி நியூ அனிமேஷன் இதுக்கு பேரை வந்துட்டு பிளாட்ஃபார்ம் மூமெண்ட் போட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இங்கே தான் எத்தனை ஃப்ரேம்ஸ் இது ஓடணுன்றது இதை வந்துட்டு நான் 2 ஃப்ரேமாக மாற்றிக்கிறேன். 2 ஃப்ரேமாக வச்சு சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எண்டுக்கு வந்துட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். இதை வந்துட்டு பிளாட்ஃபார்மில் போயிட்டு கீ பொசிஷன் கொடுத்தேன்னா ஓகே க்ரியேட் கொடுத்துரும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த எண்டுக்கு போகிறோம். பாஸ், இந்த எண்டுக்கு 2 செகண்ட்ஸ் எண்டுக்கு போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன்? ஷிஃப்ட் அழுத்திட்டு அப்படியே மூவ் பண்ணுறேன். ஷிஃப்ட் அழுத்திட்டு மூவ் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிட்டேன். இப்போது ப்ளே பண்ணால் என்ன நடக்குது?
மூவ்மெண்ட் அதான். இத இங்க அழுத்துனீங்கன்னா கண்டினியூஸா ஆகும், லூப் ஆகும். இப்போ நான் திருப்பி ப்ளே பண்றேன். ஆனா பாருங்க, இங்க போயிட்டு பிளாட்ஃபார்ம் இப்படி ரிட்டர்ன் வராம திருப்பி இதே டைரக்ஷன்ல ஒரே ஒன் வே டைரக்ஷன் தான் போகுது. அதுக்கு திருப்பி இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்துட்டு மிரரபிள் டைரக்ஷன் மாதிரி, பிங் பாங் மாதிரி இங்க போய் இடிச்சுட்டு திருப்பி இங்க வரும். இந்த மாதிரி மூவ்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து அனிமேஷன் பிளேயர், இது ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட். நிறைய இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஃபைன். கேம் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேமை நம்ம ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேயரை கிளிக் பண்ணி W அழுத்தி இங்கே வைப்போம். சேவ் பண்ணிட்டு கேம் ஆட ட்ரை பண்ணுவோமா? ஓகே, வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் மேலே ஏறுறோம். பிளாட்ஃபார்ம் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காயின் எடுத்ததுக்கு ப்ளஸ் காயின்னு வருதா? அடுத்தது வந்துட்டு ப்ளஸ் 2 காயின், அடுத்து ப்ளஸ் 1 காயின். ஓ, பிளாட்ஃபார்ம் நகரவே இல்லை கைஸ். ஓ நோ, ஓ நோ, பிளாட்ஃபார்ம் நகரலை. எனக்கு என்ன இஷ்யூன்னு தெரியும். பிளாட்ஃபார்மில் போயிட்டு ஆட்டோ இதை கிளிக் பண்ணல, ஆட்டோ லோட். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ண ரன் ஆகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மேலே ஏறிட்டோம், கேம் போயிட்டோம், அடுத்த ஸ்பேஸ் எடுத்துட்டோம், பிளாட்ஃபார்ம் வருது, பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு, ஜம்ப் பண்ணி எடுத்துட்டோம். எல்லா காயினுமே எடுத்துட்டோம். 5 காயின் எடுக்கணும், 5 காயினுமே எடுத்துட்டோம். இது வரைக்கும் கேம் டிசைன் ஓகே, ஃபைன். இங்கே எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. நான் கோட் கொஞ்சம் நீட்டாக எழுதணும்னு யோசிப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இது எல்லாமே ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு நோடு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வெறும் நோடு. இந்த நோடு இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பிளாட்ஃபார்முக்குள்ளே இல்லை கைஸ், வெளியில் வச்சுட்டு இதை வந்து ரீநேம் பண்ணி காயின்ஸுன்னு வச்சுட்டு என்னோட எல்லா காயினையும் இதுக்குள்ளே தள்ள போகிறேன். உள்ளே போயிட்டியா? ஷிஃப்ட் அழுத்தி இது வரைக்கும் செலக்ட் பண்ணி எல்லா காயின்ஸும் உள்ளே அனுப்பிட்டோம். சாரி, எல்லா காயின்ஸுமே காயினுக்கு பேட்டாக தான் வெளில வரணும். ஓகே, எல்லா காயின்ஸுமே வந்துடுச்சு. இப்போ சேவ் பண்ணியாச்சா? இதே தான் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நோடு அழுத்தி பிளாட்ஃபார்ம்ஸ் என்டர் அழுத்தினால எடிட்டபிள் விண்டோ வந்துச்சு. திருப்பி யாராவது வீடியோ பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணி இதை எடிட் பண்ணுற இதுக்கு கொண்டு வந்தேன்னு தெரியலனா. பிளாட்ஃபார்ம்ஸ் நம்மளுக்கு எப்போதுமே பிளேயர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கணுமா பிளாட்ஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும்? இல்லை, எனக்கு இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து பிளேயருக்கு பின்னாடியே இருக்கட்டும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன்னா ஓகே. இப்போது கேம் பண்ணுவோம், கேம் விளையாடி பார்ப்போம். இப்போ எதான்னு வந்துட்டு நம்மளோட கேம் எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்குதான்னு பார்ப்போம். பிளாட்ஃபார்முக்கு வெயிட் பண்ணுறோம். பிளாட்ஃபார்ம் வரல கைஸ். ஒய் டிட் இந்த பிளாட்ஃபார்ம் கம்? பிளாட்ஃபார்ம் எங்கே? அவுட். ஐயோ, வேர்ல்ட் ஆஃப் என்டர்னிட்டி போயிட்டோம். அனிமேஷன் பிளேயர் கிளிக் பண்ணுவோம். என்ன ஆச்சு? அனிமேஷன் பிளேயர் பிளாட்ஃபார்மே காணும். இங்கே இருக்குது பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் 2 எங்கே இருக்குது? பிளாட்ஃபார்ம் 2 ஓ, மூவ்மெண்ட் பண்ணதுனால பிளாட்ஃபார்ம் மாறி இருக்கா? ஏதோ நவுத்தணும். நான் மேலே தானே போட்டேன். பிளாட்ஃபார்ம் ப்ளே ஆகுது. எங்கே ப்ளே ஆகிற? பிளாட்ஃபார்ம் அடியில் ப்ளே ஆகுது. ஹைட்லாம் மாற்றலையே பிளாட்ஃபார்மோட ஹைட்டு. சரி, ஓகே, வி வில் டூ சம்திங். பிளாட்ஃபார்மோட இப்போது பிரச்சனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அனிமேஷன் பிளேயர்லாம் இல்லை. ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டாப் எண்ட் வா. ஆஹா, ரீசெட். ஐயோ, பிளாட்ஃபார்ம் மூமெண்ட் வந்தாச்சா? இப்போ நான் வெறும் பிளாட்ஃபார்ம் கொடுத்து W கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதோட ஹைட்டை ஒண்டி மாற்றி இங்கே வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு வாட் ஹேப்பன்ஸ் நவ் பிளாட்ஃபார்ம் ப்ளே பண்ணோன்னா ஓகே. நோ, பிளாட்ஃபார்ம் சொதப்பி இருக்குது. இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் வண்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு அது 0th ஃப்ரேம் எங்கே இருக்கோ அதை போயிட்டு Wவில் வச்சு சேவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கீ ஃப்ரேம் பாயிண்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா என்ன பண்ணலாம், இந்த கீ ஃப்ரேமை ரிமூவ் பண்ண முடியுதா பார்ப்போம். கீ ஃப்ரேமை ரிமூவ் பண்ண முடியுதா?
ரிமூவ் பண்ண முடியுதா? பண்ண முடியல. டெலீட். ஐயோ! ஓகே, டெலீட் ஆயிடுச்சு. சரி, நம்ம திருப்பி அனிமேஷன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் அ ட்ராக். சேவ் பண்ணிட்டு அனிமேஷன் பிளேயர் கிளிக் பண்ணிட்டு, இல்லை இப்போ பிளாட்ஃபார்ம் தான் கிளிக் பண்ணிட்டு, இங்கே சேவ் பண்ணிட்டு, ஏன் கேம் மாறுச்சுன்னு தெரியல. ஓகே, இதை கிளிக் பண்ணுவோம். கிரியேட் ட்ராக் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ செகண்ட் இதில் வச்சுட்டு ஷிஃப்ட் அழுத்தி எது வரைக்கும் எனக்கு போகணுமோ பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் போகணும். இங்கே போயிட்டு சேவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு எட்ஜு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? ஐயோ, கரெக்ட். நான் வந்து டீபக் மோடில் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். டீபக் மோடில் பிளாட்ஃபார்ம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. வெயிட் பண்ணுவோம் பிளாட்ஃபார்ம் வர வரைக்கும். பிளாட்ஃபார்ம் மேலே ஜம்ப் அடிச்சிட்டோம். காயின் கலெக்ட் பண்ணிட்டோம். காயின் வந்துச்சு. ஓகே கைஸ், பிளாட்ஃபார்ம் பில்டிங் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விருப்பப்படுறேன். அதாவது என்ன பிரச்சனைனா, இந்த பிரச்சனையை உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்கு, இல்லை நம்மளே இந்த புதுசாக இந்த பிரச்சனையை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேயரை கிளிக் பண்ணுவோம். பிளேயர் கிளிக் பண்ணி டபிள்யூ அழுத்திட்டு என்ன பண்ணுறேன், பிளேயரை நான் இங்கே வைக்கிறேன். கரெக்டாக இங்கே வைக்கிறேன். ஓகேவா? சேவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளே பண்ணுறேன். ஓகே, இங்கே இருக்கா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் என்ன இருக்குது? ஓகே, இது வரைக்கும் சேவ். இங்கே இருக்குது பிளாட்ஃபார்ம் எடுத்தோன்னே. நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு ஒரு காயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். காயினை இதை இடிக்கிற மாதிரி இங்கே வைக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா கேமில் என்ன நடக்குதுன்றது பாருங்கள். +1 காயின் வந்தது. ஆனால் நான் காயினை கேப்சரே பண்ணல. இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின கோடு தான் மேட்டர். காயினில் ஒரு கோடு எழுதி வச்சுருப்போம். நீங்கள் இப்போது காயினை ரீப்ரஷ் பண்ண வேண்டிய இது. காயினில் போய் இங்கே கோடு பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கோம், ஆன் பாடி என்டர். ஓகேவா? பிளாட்ஃபார்மும் என்னது, பிளாட்ஃபார்ம் என்ன டைப் ஆஃப் நோடு, அனிமேட்டபிள் பாடி 2D பண்ணியிருக்கோம். எக்ஸ்டென்ஸ் ஏரியா 2D, ஆனால் பிளாட்ஃபார்ம் வந்து அனிமேட்டபிள் பாடி 2D. இதோட இன்ஃபோ எங்கேன்னு பார்க்க முடியுமான்னு. இன்ஃபோ இது என்ன டைப்பு எல்லாம் எங்கேருந்து பார்க்குறது? அனிமேட்டபிள் பாடி 2D. ஸோ ஆன் ஏ பாடி என்டர்னும் போது இதுவும் ஒரு பாடினால என்டர் ஆகுதுனால காயின் வந்து இடிக்குது. பிளாட்ஃபார்மும் இதுதான் பிரச்சனை. இதுக்கு நான் காயின் ஜிடியில் வச்சு என்ன கோடு எழுதுனா இதை வந்து நான் அவாய்ட் பண்ணலாம். இங்கே தான் வந்துட்டு நான் சொன்ன அடுத்த பர்டிகுலர் கான்செப்ட் வருது. என்ன பர்டிகுலர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, Z இண்டெக்ஸ் வருது. ஓகே, Z இண்டெக்ஸும் லேயரிங்கும் வருது, லேயர் மாஸ்க்கும் வருது. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக எல்லா கொல்யூஷன் பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் லேயர்ஸ்னு இருக்கும். அதாவது நீ என்ன லேயரில் இருக்க போகிற, நீ என்ன லேயர் வந்தால் ரியாக்ட் பண்ண போகிறன்றது தான் லேயர் மாஸ்க். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் காயின் லேயரை தூக்கி நீ செகண்ட் லேயர்லேருந்து வந்து உன்னை யாராவது டச் பண்ண வேண்டி சொல்லுன்றோம். ஓகேவா? ஏன்ப்பா இது செகண்ட் லேயர்னு பார்த்தா, நான் பிளேயரை செகண்ட் லேயருக்கு மாற்ற போகிறேன். பிளேயரோட வேர்ல்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், பிளேயரோட கொல்யூஷனை வந்துட்டு, கொல்யூஷன் எங்கட பிளேயருக்கு அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D கொல்யூஷன் தோ இங்கே இருப்பாங்க. இந்த கொல்யூஷன் என்ன பண்ண போகிறேன், 2க்கு மேப் பண்ணிவிட்டு 1 வந்து மாஸ்க் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. என் பிளேயர் மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து இந்த கொல்யூஷனில் சொதப்புவோம். பிளேயர் வந்து 2ல் நின்றுட்டு இருக்கான். காயின் வந்து 2ல் யாரானு வந்து உன்னை டச் பண்ண வேண்டி சொல்லுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் பிளேயர் இருக்குது 2, பிளேயர் ஃபீல் பண்ண போகுது. ஸோ இங்கே 2 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். பிளேயர், காயின், இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? பிளேயர் எக்ஸிஸ்ட் ஆகிற கொல்யூஷன் லேயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? ஆனால் அவனுக்கு எக்ஸிஸ்ட்
ஆனால் உன்னை ஃபீல் நீ யார் எந்த கொலிஷன் லேயர்லேருந்து ஃபீல் பண்ணணும்னு கேட்டால் 1 காயினை வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆக சொல்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில். ஆனால் ஃபீல் ஒண்டி நீ செகண்ட் லேயர்லேருந்து வந்து உன்னை யாராவது டச் பண்ணா ஒண்டி நீ வந்துட்டு பேசுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை தான் நான் ஐடியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒர்க் ஆதான் பார்ப்போம். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காயின் இடிக்கல பாருங்கள். ஏன்னா பிளேயர் வந்துட்டு காயினை டச் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா காயின் டச் பண்ணியிருக்கோம். இப்போது நான் வேண்டுனே இந்த காயினை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி ரீலோட் தான் பண்ணணும். ஐயோ தப்பாக பண்ணிட்டேன் கைஸ். திருப்பி இன்னொரு ட்ரை பண்ணுவோம். லாஸ்ட் அட்டம். காயினை கேப்சர் பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ காயினை கேட்ச் பண்ணிட்டோம். இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போது பிளேயர் 1 வந்து பிளேயர் 2 வந்துட்டு செகண்ட் லேயரில் தான் இருக்காங்கன்னா அப்போ எப்படி வேர்ல்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் தான் இருக்குது. வேர்ல்டு வந்து ஃபர்ஸ்ட் லேயரில் தான் இருக்குது. அப்போ எப்படி பிளேயர் வந்து வேர்ல்டில் நிற்கிறாங்கன்னா பிளேயர் வந்து அவன் நிற்கிற கிராவிட்டி எல்லாத்தையும் ஃபீல் வந்து 1லேருந்து தான் எடுக்கிறான். ஸோ 1 இங்கே இதுவாகுது. 2 லேயரில் எக்ஸிஸ்ட் ஆகிற ஏதாவது கொலிஷன் ஆப்ஜெக்ட் வந்து உன்னை அட்டாக் பண்ணா இல்லை உன்னையோட இன்ட்ராக்ட் பண்ணா ஒண்டி நீ எனக்கு சிக்னல் அனுப்புன்றது தான் இங்கே சொல்லியிருக்கோம். இது லேயரிங். அடுத்து வந்து ஜெட் இண்டெக்ஸ்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஜெட் இண்டெக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு விசிபிலிட்டியில் போயிட்டு லேயர் லைட் மாஸ்க் இது விசிபிள் லேயரா ஜெட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது பார்ப்போமா. ஜெட் இண்டெக்ஸ் ஆர்டரிங்கில் போயிட்டு ஜெட் இண்டெக்ஸை 5 கொடுக்குறேன். ஏன் 5 கொடுக்குறேன்னு உங்களுக்கே புரியும். 5 இப்போ நான் ஃபஸ்ட் 5 கொடுக்குறேன், அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 5 கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். என் 2D வேர்ல்டில் போயிட்டு பிளேயரை சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வேர்ல்டில் போயிட்டு என்ன பண்ணுறேன், இதுதானே பிளேயர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளேயர் செலக்ட் பண்ணி W கொடுத்து என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். பிளேயரை வந்துட்டு எங்கே மூவ் பண்ண போகிறேன்னா காயினுக்கு இங்கே பிளாட்ஃபார்ம் மேலே ஏறுற மாதிரி வச்சுப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், என் பிளேயரே தூக்கி பிளாட்ஃபார்ம் உள்ள இல்லை பிளாட்ஃபார்ம் மேலே போடுறேன். வெளில வாடா. பிளேயர் இங்கே நவுத்து. பிளேயர் வெளில வந்துட்டான். ஸோ பிளேயர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் மேலே தான் இருக்கான். ஸோ அப்போ நம்ம ட்ராயிங் ஸ்ட்ரக்சர் படி பிளேயர் வரைஞ்சப்பறம் தான் பிளாட்ஃபார்ம் இதுவாகும். ஸோ இப்போ நம்ம கேமில் ஜம்ப் பண்ணோன்னா பிளேயர் வந்து பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி மறையணும். அப்படி மறைஞ்சானா இல்லை. ஏன்னா அதான் ஜெட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர்டரிங் படி ஜெட் இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருப்பி இதை 0 மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பழையபடி பிளாட்ஃபார்ம் தான் முன்னாடி வரும். இல்லைடா இப்பயும் பிளாட்ஃபார்ம் வரலடா. முன்னாடி சேவ் ஆச்சான்னு தெரியல கைஸ். இருங்க. டிஃபால்ட்டை சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஆனால் அதுதான் ஆகணும். பாருங்கள் சேவ் ஆகலை போன வாட்டி. ஸோ இப்போது பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு முன்னாடி வந்து தெரியுது. இப்போ நான் இதே போயிட்டு பிளேயரோட ஜெட் இண்டெக்ஸை 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் இதுவாகிடும். ஸோ ஜெட் இண்டெக்ஸ் படி லேயர் என்ன வந்து 5வது லேயரில் வச்சுருக்கு. அப்போ 4 லேயர் வரைக்குமே எல்லாமே எனக்கு பின்னாடி தான் இருக்கும். இப்போ ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். இல்லை சேவ் ஆகலை. இதை கிளிக் வேறு எங்கேன்னு கிளிக் பண்ணுறா. இல்லை என்டர் தட்டுறா. ஃபஸ்ட்டு தட்டி சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறா. இப்போ ரன் பண்ணால் பிளேயரோட பார்த்தீங்களா பிளாட்ஃபார்ம் நம்ம பிளேயருக்கு பின்னாடி போயிடுச்சு. பெருசாக போட முடியுமா? போ. இப்போது இல்லை எனக்கு ஒரு ஜிட்டர் ஆகிற ஃபீல் வந்தது. அந்த காயின் எடுக்கவே முடியாது நம்மளால். எடுத்துட்டோம். ஆனால் விழுந்துட்டோம் வேர்ல்டுலேருந்து. ஓகே கைஸ், இதில் நான் ஒரு தடவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீமை முடிக்கலான்னு நினைக்கிறேன். நான் டெத்தை வந்து பிளேயரோட டெத்தை எப்படி நம்ம பண்ணலான்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமில் சொல்லித்தரேன். ஐம் சாரி. முடிச்சாச்சு. பாய். நான் இந்த ஸ்ட்ரீமில் மிஸ் பண்ணது வந்து டெத். ஏன்னா இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் Kadalpura Games.